நானும் முதல் ஷோ தீபாவளி ரிலீஸ் அதெல்லாம் போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படி பாறை வச்சுல நிப்பாரு. அது வரைக்கும் என் கண்ணில் இருக்கு. முதல் ஷோ பார்த்துட்டான். பார்த்துட்டு வந்தாச்சு. பயங்கர வியப்பு. நாம் பேசுறோம் ஏன்னா தளபதி ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க என்னன்னா சண்டை. முதல்ல எதுக்கு போறது இந்த சண்டை. இப்ப குணா பார்க்கணுன்ற ஓட்டு ரொம்ப வந்துச்சு. நான் தளபதி பார்க்கணும்னு சண்டை போடுறேன். வேற வழி சரி வேற பரவாயில்ல இப்ப கூட்டு போவாங்க. இவங்க டிக்கெட் வந்துருச்சு. முதல்ல அங்க தளபதி டிக்கெட் கிடைக்கல. சரி இப்போ இது வந்துருச்சு. தளபதி டிக்கெட் மதியானம் தான் கிடைச்சிருக்கு. சரி போயிருவோம்டா இதுக்கு போயிருவோம்டான்னு சொல்லி இங்க போறோம். போய் பார்த்துட்டு இங்க திரும்ப மத்தியானமே அந்த ஷோ கஞ்சி கூட குடிக்கல. அப்படியே திரும்ப அங்க போறோம். ஆனால் 2 படத்தோட கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியலா அது தூக்குது. தளபதி குணா 1991 சந்தான பாரதி சார் டைரக்ஷனில் கமல் சார் அவரோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸில் ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் ட்ராமா. ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் சில அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சு. அதை தாண்டி இந்த படம் கமர்ஷியலாக பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம். காரணம் அந்த டைம்லே இது ட்ரை பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தினால தான் கொடைக்கானலில் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு குகை குணா குகை அப்படிங்கிற மாரி பேரே மாற்றப்பட்டுச்சு. இந்த குணா குகையையும் குணா படத்தில் வர ஒரு சாங்கையும் ரெஃபரன்ஸாக வச்சு மலையாளத்தில் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கமல் சார் அவரோட குணா படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.